ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 அக்டோபர் 2025. இன்னைக்கு அன்பான பாப்தாதா, அன்பான ஆசிரியர், அன்பான அப்பா, அன்பான சத்துகுரு நமக்கு சொல்லக்கூடிய வழி ஸ்ரீமத் என்னவென்றால், जितना स्वयं को मनसा सेवा में बिजी रखेंगे उतना सहज माया जीत बन जाएंगे. பாபா சொல்லாரு, எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் மனதை மனசா சேவையில் பிஸியாக முனைப்பாக வைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சகஜமாக மாயை வென்றவராக ஆகலாம், மாயா जीत ஆகிடலாம். सिर्फ स्वयं के प्रति भावुक नहीं बनो, लेकिन औरों को भी शुभ भावना और शुभ कामना द्वारा परिवर्तित करने की सेवा करो. என்ன அளவில் நான் நல்லா இருக்கிறேன் பாபா, பாவுக் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நல்லதுதான் நல்லதுதான், அது அவசியம் வேணும். ஆனால் கூடவே பிறருக்கும் சுபபாவனை வைத்து சுப விருப்பங்கள் வைத்து அவர்களை மாற்றுவதற்கான சேவை செய்யுங்கள். ஸோ பாபா நான் நல்லா மனசா சேவை பண்ணேன், நான் நல்லா யோகா பண்ணுறேன், நல்லா இருக்கேன், இப்போ என்னோட சம்ஸ்காரம் ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறேன். பாபா சொல்லாரு, வெரி குட், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் அது கூடவே அது மற்றவங்களுக்கும் எங்கேயாவது ஒரு லாபத்தை கொடுக்கணும் இல்லையா? அதனால் எல்லாருக்காகவும் சுபபாவனை வைங்க, சுபபாவனை வச்சு அவங்கள மெதுவாக மாற்றுங்க, அது முடியுங்கிறார். भावना और ज्ञान, स्नेह और योग दोनों का बैलेंस हो. ஸோ ஞானம் புத்தியில் இருக்குது, பாவனை இதயத்திலிருந்து வர்றது, உள்ளத்திலிருந்து வர்றது. ஸோ ஞானம் வேணும், ஆனால் அதில் ஒரு ஈரப்பதம், ஒரு சாரம் இருக்கணும், ஒரு எசன்ஸ் இருக்கணும். அது எப்போ வருதா? பாவனை. பரமாத்மா எங்கள் அப்பா, அது ஒரு இன்ஃபர்மேஷன். பாபா அதில் பாவனை இருக்குது இல்லையா? எனவே ஸ்நேகத்துடன் கூடிய ஞானம் மற்றும் ஸ்நேகம் மற்றும் யோகம் இரண்டுத்தினோட பேலன்ஸ் வேணும். இதை சமநிலை வச்சுக்கோங்க. கல்யாணக்காரி தோ பனியோ அப் பேஹத் விஸ்வ கல்யாணக்காரி பனோ. எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக ஆகியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டீங்க, ஆனால் அதன் கூடவே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள், விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க. ஸோ மனசா சேவை நமக்கு மட்டுமே நம்ம பண்ணுறது இல்லை, பேலன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்காகவும் செய்துக்கோங்க, உலக ஆத்மாக்களுக்காகவும் செய்யணும். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு குஷி, உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ஃபீல் ஆகுது. நல்லது. ஓம் சாந்தி.